முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திடீர் டில்லி பயணத்தின் பின்னணி என்ன? காலில் விழச் செல்கிறாரா ஸ்டாலின்? காலில் விழுந்து யாரை காப்பாற்ற டெல்லி செல்கிறார்? மே 24 அன்று நடைபெறவிருக்கும் நிதி ஆயோக்கின் 10வது கவர்னிங் கவுன்சிலிங் கூட்டத்திற்காக ஸ்டாலின் டெல்லி செல்வதாக தெரிகிறது. 23 மாலை டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு 24 மாலை சென்னை திரும்புவதாக திட்டம். நல்ல விஷயம்தானே என்று அப்பாவி தமிழக மக்கள் எண்ணலாம். ஆனால் இதே கூட்டம் கடந்த 2024 நடந்த பொழுது அப்பா ஸ்டாலின் அவர்கள் டீசர் இல்லாமலேயே ஒரு வீடியோ காணொளி வெளியிட்டார். அதில் மாநில அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு இருப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதி பங்கீடு சரிவர வரவில்லை என்று நரம்பு புடைக்க தொண்டை திணற பேசி தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு வஞ்சிப்பது போலவும் அதற்கு எதிராக திமுக அரசு போர்க்குண்டு எதிர்க்கும் என்பது போலவும் புழுதி பறக்க பேசியிருந்தார். தொடர்ந்து திமுகவின் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் முதல் ஆபாச பேச்சாளர்கள் வரை ஒன்றிய அரசை வரிசை கட்டி வண்டி வண்டியாய் கேள்வி கேட்டார்கள். தமிழக மக்களாகிய நாமும் திமுகவின் இந்த கள்ள திருட்டு நாடகத்தை உண்மை என நம்பி ஒன்றிய அரசு மேல் கோபம் கொண்டோம், கொப்பளித்தோம், ட்விட்டரில் போராட்டம் நடத்தினோம். ஐயோ பரிதாபம்! ஸ்டாலின் துவங்கிய இந்த ஃபேக் நாடகத்தை இப்போது அவரே நிறுத்திவிட்டு இந்த ஆண்டு டெல்லிக்கு செல்வது எதற்கு? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் பங்கு காசை கொடுத்து விட்டதா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்து விட்டதா என்று திமுக உடன்பிறப்புகளே கேட்கும் அளவிற்கு ஸ்டாலின் திடீர் டெல்லி பயணம் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. யார் அந்த தம்பி என்கின்ற ஒற்றை கேள்வியால் ஸ்டாலின் புழுவாய் துடிதுடித்து போயுள்ளார். எங்கு நோக்கினும் யார் அந்த தம்பி போஸ்டர் தான். ட்விட்டரை தட்டினாலும் ட்ரெண்டிங்கில் யார் அந்த தம்பிதான். ஸ்டாலினுக்கு பயத்தில் அடி வயிற்றில் வலி. சொந்த ரத்தமல்லவா, அதுவும் மகன் அல்லவா மாட்டப்போவது. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கேன்னு பாக்குறீங்களா? டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டில் நடந்த ரெய்டில் சிக்கியது இயக்குனர் மட்டுமல்ல, துணை முதல்வர் ஸ்டாலினின் இடதுகரமான தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதியின் மூளையான ரித்தீஷும் தான். இந்த மூவர் குழு சிக்கினால் தன் மகனின் பெயர்தான் அடுத்த ரெய்டு லிஸ்டில் சேர்க்கப்பட்டு சிறைக்கு கூட செல்ல வாய்ப்பிருக்கிறது என்கின்ற உண்மை தெரிந்ததனால்தான் ஸ்டாலின் தமிழக நிதி கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, தமிழக மக்கள் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, எனக்கு என் மகன் வாழ்க்கைதான் முக்கியம் என்று சூட்கேஸை தூக்கி கொண்டு டெல்லி செல்கிறார். ஆனால் யார் காலில் விழ என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களை முட்டாளாக்கியே ஆட்சி நடத்திவிடலாம் என்று நினைக்கும் திமுக கேடு தரும் என்று மக்கள் உணர்ந்து வெகு நாளாகிவிட்டது.